நான் நோ சொல்றதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். நம்மளை மதிச்சு ஒன்று கேட்குறாங்க, நம்ம அதை பண்ணி தானே கொடுக்கணும், அப்படிதான் ஃபர்ஸ்ட் என் தாட்டே இருக்கும். இப்போ நான் எனக்கு நோ சொல்லணும்னா நான் ரொம்ப யோசிப்பேன், இருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா ப்ளீஸ், அந்த மாதிரி தான் கேட்பேனே. எனக்கு நோ சொல்லி பழக்கமே கிடையாது. ஜென்ரலாக அது கொஞ்சம் டூ மச்சாக தான் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு யாராவது கஷ்டப்படுத்தி பார்க்கறது பிடிக்காது. அது ஓகே, அவங்க என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால நோ சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு மூணாவது மனுஷங்க யாராவது என்னை பத்தி பேசினா கவலை இல்லை, என் கூடயே இருக்கவங்க என்னை பத்தி தப்பா பேசுறாங்க முன்னாடியே. எக்ஸாக்ட்லி என்ன மாதிரியும் இருக்கணும்னு நான் சொல்லல. அந்த இடத்துல நான் எனக்காக நான் நின்றுக்கணும். பட் நான் அப்ப நிக்காம ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். ஒரு 2 days அழுதேன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். மேல தப்பு இல்லாதப்பையும் என் மேல தப்பே இல்லை. அந்த மாதிரி நான் நினைச்சுப்பேன், நீ எனக்கு கஷ்டப்படுத்தினா நான் உனக்கு கஷ்டப்படுத்திடுவேன், அப்படிலாம் இல்லை. கர்மா as a boomerang. ஸோ நீ எனக்கு ஏதாவது நான் என்னோட இந்த கேரக்டரை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒன்றும் தப்பு பண்ணல, அது தெரியல எனக்கு. கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரிதான். எப்பவுமே இப்போ வெளியில போனாலும் அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருக்கும் நம்ம ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது, நம்ம யாரையும் சும்மா ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிப்பேன். அது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ற ஒரு இடத்துல நான் இப்ப இருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.